தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த நாளிலே ஒரு வேத தியானத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனுக்கு தெரியப்படுத்தவும் எனக்கு அன்பான தேவச்சனமே, பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொண்டு நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலாவது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. இந்த தேசத்திலே மனுஷனுக்கு தேவைகள் மிக மிக அதிகம். ஏதாவது ஒரு காரியம் குறைக்கப்படும் பொழுது மனுஷன் ஒடுக்கப்படுகிறான், மனுஷன் கவலைப்படுகிறான். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும்? மனுஷனுக்கு தெரியப்படுத்துறோமா? எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு பண விஷயமா இருந்தாலும், ஒரு இக்கட்டான ஒரு ஆபத்து சூழ்நிலைகள் இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், அது மரணமாய் ஜீவனாய் இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமானால் முதலாவது அவர் சொல்லுகிறார், எப்படி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும்? உங்கள் விண்ணப்பங்களை முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு முதலாவது நம்ம தேவையான விண்ணப்பங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக திரும்பி என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரத்தை செய்ய வேண்டும். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது அந்த விண்ணப்பத்தை நாம் தயார் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேவ சமூகத்துக்கு நேராக திரும்பி ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது, அதற்கு பிறகு ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் இந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் நம்மளுக்கு. இந்த விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் செய்து நாம் ஜெபம் செய்வோமானால் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று வேதம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நீங்க அநேகர் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. எந்த காரியமா இருந்தாலும் சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? மனுஷனை தேடி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் முதலாவது ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. ஒரு மனுஷனை கவலைப்படத்தக்க காரியங்கள் எது தெரியுமா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை உண்டாகிறது. அல்லேலூயா.
ஏதாவது ஒரு காரியத்திலே மனுஷனுக்கு தேவைகள் நிறைய இருக்கிறது. அதனால் மனுஷன் அது சரியான தேவைகள் நமக்கு நிறைவேறாத சூழலிலே மனுஷன் சோர்ந்து போகிறான், கவலைப்படுகிறான். இதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். முதலாவது நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு பிள்ளை விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் செய்யும்படியாக, ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக, விண்ணப்பம் பண்ணும்படியாக ஜெபம் பண்ணுகிற பிள்ளையா இருப்போமானால் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? நாம் தெரியப்படுத்துகிறோம். அல்லேலூயா. தெரியப்படுத்துகிறோம். ஏன் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம்? அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 5:7 அவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். எதற்காக தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும்? ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷனை விசாரிக்கிறாரோ அதுபோல ஆண்டவரும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் விசாரிப்பாரானால் நிச்சயமாய் நமக்கு என்ன உண்டாக தெரியுமா? நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும். நம் தேவையெல்லாம் சந்திக்கிறோம். என கண்பானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிறார். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசாரிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறார்? ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்த இயேசு கிறிஸ்து அல்ல, உயிரோடு இருக்கிறார். உயிர் உள்ளவர்கள் கேட்கிறவர்களாக இருப்பார்கள், பேசுகிறவர்களாக இருப்பார்கள். உயிர் உள்ளவர்கள் பார்க்கிறவர்களாக இருப்பதை போல ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்க்கிறார். நாம் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கும்போது ஒரு மனுஷன், அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இந்த இடத்திலே உண்டு. அல்லேலூயா. அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் உண்டு. அந்த மனுஷன் செய்கிற ஒரு காரியங்கள், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு உதவிக்காக வருவது இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் ஆண்டவர் மிக சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு சிறு மகனுக்கு அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது. யோசித்து பாருங்க. என்ன செய்வது ஏது செய்வது தெரியாதபடி அந்த தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிலே வந்து நிற்பதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அந்த 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே, இயேசுவை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று விசாரிக்கிறார். அல்லேலூயா. அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறார், இது உன்னுடைய மகன் என்று சொல்லுகிறாயே, இந்த மகனுக்கு ஒரு பொல்லாத அசுத்த ஆவி கிரியை செய்கிறது. அது அவனை ஆண்டவர் இயேசுவை பார்த்த உடனே அந்த மகனுக்குள்ள இருக்க அந்த ஆவி நுரை தள்ளி கீழே தள்ளி புரண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்குது என்று சொல்லுகிறான். யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார்.
உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவில் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை விசாரிக்கிறவன் இருக்கிறபடியால் நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆவி பிடித்து இவனுக்கு எவ்வளவு நாள் ஆயிற்று கொண்டிருக்கிறது. அந்த சிறு மகனுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கிறது? அந்த தகப்பனுடைய நிம்மதி எப்படி இருக்கும்? அந்த தகப்பனுடைய தூக்கம் எப்படி இருக்கும்? எங்கெல்லாம் அந்த மகனை தூக்கி கொண்டு எப்போதும் ஒரு ஆள் அந்த மகன் கூட இருக்கணும். அசுத்தாவி பிடித்த அந்த மகனோட ஒரு ஆள் எப்பொழுது இருக்கணும். ஏன் சொன்னா அந்த ஆவியுடைய சேஷம் எப்படிமா இருக்கும்? இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயினாலும், நல்ல கவனிங்க, அநேக தரம் தீயினாலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அல்லேலூயா. எப்போதும் அந்த மகனோட ஒரு ஆள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால தகப்பன் வேலைக்கு போக முடியுமா? யோசித்து பாருங்க. நல்ல தூக்கம் இருக்குமா? மகனை விட்டு தனியா எங்கே போக முடியுமா? அந்த மகன் கூடவே தகப்பன் இருப்பதை இந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறார். அநேக தரம், ஒரு நாளைக்கு எத்தனையோ தரம். ஆமே. அவனை கொல்லும்படிக்கு அந்த ஆவி ஒரு சேஷ்டையை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறார். எவ்வளவு நாள் ஆயிற்று எனக்கு அன்பானவர்களே. விசாரிக்கிற மாத்திரமல்ல, அவர் அங்க இடத்துல ஒரு அற்புதங்களையும் அந்த தகப்பனுக்கு செய்கிறார். அல்லேலூயா. அந்த தகப்பனுக்கு செய்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது ஜனக்கூட்டங்கள் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் வராது என்று அதட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பிறகு அந்த ஆவி அவனை விட்டு போன உடனே அவன் செத்தவனை போல இருந்தான். அவனை தூக்கி விட்டார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை விசாரிக்கிறார். இன்னைக்கு உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நம்மளுக்கு கேட்பான் கேள்வி யாரும் இல்லை. ஒரு உதவின்னு வந்தா நமக்கு யாரும் இல்லை. ஆபத்துன்னு வந்தா யாருமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த தகப்பன் இயேசுவிடம் ஓடி வந்து உதவி கேட்கிறார். ஆண்டவரும் அந்த உதவி, என்ன உதவி வேண்டும் என்று அங்கு விசாரிக்கிறார். விசாரிக்க மாத்திரத்திலே உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி செய்யல. அவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அற்புதம் நான் செய்ய வேண்டுமானால், உன் மகனுக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா? என்ன பண்ணணும்? நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். இவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் செய்யுங்க, விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் விசாரிக்கிறார். உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல் வைத்து விடுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? உங்க கவலையை யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க கவலையை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். மனுஷனிடத்திலே ஓடி ஓடி எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த காரியம் இப்படியா இருக்கிறது சொல்லி நாம் ஜெபிப்போமானால், விண்ணப்பங்களை வைத்து ஸ்தோத்திரத்தை செய்து நாம் வேண்டுதலோடு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போமானால், ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அவர் நம்மை விசாரிக்கிறாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்ம இன்னைக்கு யாருக்கு தெரியப்படுத்துறோம்? நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் போது
2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து கேட்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நல்லா கவனிக்கணும். இது கானா ஊர் என்கிற ஒரு ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அழைக்கப்பட்ட பொழுது அந்த கல்யாணத்திற்கு போகிறார். அது யூதர்களுடைய திருமணமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் யூத குலத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அவர் சொந்தக்காரருடைய கல்யாணமாக இருக்கிறதுனால அந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து போக விருப்பப்பட்டார். அந்த கல்யாணத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அங்க என்ன குறைபடுகிறது சொன்னால் திராட்சரசம் குறைபடுகிறது. ஆமென் சொல்லுங்க. என்ன குறைபடுகிறது? திராட்சரசம் அங்கு குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. குறைவுபட்ட மாத்திரத்திலே மரியாள் அந்த பந்தி விசாரணையில் இருந்தபடியால் அந்த பந்தியிலே எதெல்லாம் குறைவு என்பதை அன்றைக்கு அந்த மரியாள் பார்த்து, யூதர்களுடைய பாரம்பரியத்திலே மிக முக்கியமானது திராட்சரசம். அப்ப அந்த திராட்சரசை குறைவுபட்ட உடனே மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், அவர் தேவ குமாரன் என்று அறிந்து நேராய் போய் என்ன செய்கிறார்? யாருக்கு தெரியப்படுத்துகிறாரு சொல்லுங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதை தெரியப்படுத்துகிறார். அப்படியே ஒரு சலசலப்பு அங்க எதுவும் உண்டாகல. திராட்சரசம் குறைந்து போச்சு, அங்க போன இங்க போன எதையுமே சொல்லல. எனக்கு அன்பான தேவச்சனம், அவர் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த தண்ணீரை ஊற்றி திராட்சரசமாய் மாற்றினார். யோசித்து பாருங்கள். ஒருவேளை மரியாள் சொல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும்? மரியாள் தேவனை விசுவாசிக்காமல் இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இருந்தால் என்ன இருக்கும்? மனுஷனையே தேடி ஓடி எல்லாத்தையும் சொல்லி எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுங்க, எங்கேயாவது ரெடி பண்ணுங்க, திராட்சரசம் நடந்திருக்குமா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரலாம். சரீரத்தில் உள்ள ஒரு பலவீனம் ஏற்பட்டு, வியாதி ஏற்பட்டு அதில் ஒரு குறைவு வரலாம். பணத்திலே ஒரு குறைவு வரலாம். வேலையிலே ஒரு குறைவு, வருமானத்திலே குறைவு. ஆமென். ஒரு திருமண காரியங்கள், ஒரு குழந்தை பாக்கிய காரியங்கள், ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு குறைவுபட்டு இருக்கலாம். ஆனால் நீ யாரை நம்புகிறாய்? நீ யாரை முன்வைக்கிறாய்? யாருக்கு தெரியப்படுத்துகிறாய்? யோசித்துப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே வாழத்தக்க தேவையா இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்ய வேண்டுமா? நீங்க கவலைப்படாதபடி உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உயிரோடு இருக்கிறவர். உன் அங்கலாய்ப்பை கவனிக்கிறவர். உன் கண்ணீரை துரித்தில் வைத்திருக்கிறவர். உன் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அவருக்கு தெரியப்படுத்துறோமா? யோசித்து பார். இந்த மரியாதை இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் விசாரிப்பார். ஆமென் சொல்லுங்க. இங்கு மரியாள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார். அதனால் அந்த வீட்டில் உள்ள குறைகளை ஆண்டவர் நிறைவாக்கினார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாமா? பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. குறைவுபட்ட அந்த கல்யாண வீட்டிலே
திராட்சரசம் குறைவுபட்டது. இன்னும் சொல்ல போனால் அந்த மகிழ்ச்சி குறைவுபட போகிறது, அந்த சந்தோஷம் குறைவுபட போகிறது, அந்த களிப்பு ஆரவாரம், அந்த திருமணம் வீட்டிலே குறைவுபட போகிற ஒரு திருமணத்தில் என்னென்னலாம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் குறைவுபட போகிறது. கண்மானவர்களே, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்து கொடுத்தவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அல்லேலூயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நீ எப்பேற்பட்ட தரித்திரவாளியா இருந்தாலும், எப்பேற்பட்ட கருணாளியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருந்தாலும், மனுஷனால் கைவிடப்பட்டு ஒடுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு துரத்தப்பட்டே இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை என்ன செய்வாராம்? உங்கள் குறைவெல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க. தம்முடைய ஐஸ்வர்யத்தை உனக்காக கொடுக்கிறவராய் இருக்கிறார், உனக்காக அனுப்புகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவதூதர்களை கொண்டு உனக்கு அனுப்புவார். உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். என அன்பானவர்களே, அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் முதலாவது விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கிறிஸ்து இயேசு இல்லை என்று சொன்னா இன்னைக்கு நாம் பிதாவாகிய தேவனிடத்திலே சேர முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நல்லா யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியப்படுத்தணும். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தான் சொல்றார், பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க மக்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், குறைவுபடும் போது, கவலைப்படும் போது, வியாகுலப்படும் போது நீ தேவனுக்கு தெரியப்படுத்து. விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு அவர் சமூகத்தில் உட்காரு, ஸ்தோத்திரத்தோடு உட்காரு, ஜெபத்தோடு உட்காரு. அவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், உன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியப்படுத்தும் போது தான் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் உன் உள்ளத்திலே, உன் குடும்பத்திலே கொண்டு வருவார். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் உன் குடும்பத்திலே, உள்ளத்திலே காணப்படும். தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அல்லேலூயா, அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் போது 65ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பி கொள்ளுவோம். அது 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர். நீ என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுக்கு கவலைப்படாதபடி உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், வர வேண்டும். இதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம், இதான் வார்த்தை. மாம்சமானவர்கள் இந்த பூமியிலே யாராய் இருந்தாலும், மனுஷனாய் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனை சார்ந்து வாழ வேண்டும், தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனை நம்புகிறவர்களாய், விசுவாசிகளாய், தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருப்பார்களானால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும்
ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் உமக்கு தெரியப்படுத்தாத எந்த ரகசியமா இருந்தாலும் ஆண்டவரை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்காத பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு திரும்பட்டும். அன்றைக்கு அந்த தகப்பன் தன் மகனுக்கு ஆண்டவரே அந்த அசுத்தாவை பிடித்து உம்மிடத்தில் தெரியப்படுத்த ஓடி வந்ததை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிருக்கிறீர். உடனே நீர் அந்த மனுஷனை விசாரிக்கவும் செய்தீர். உமக்கு தெரியப்படுத்தும் போது உடனே விசாரிக்கிறீர். என் ஆண்டவர் கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் குறைவுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் குறைவுகள் காணப்பட்டாலும் உம்மை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது, என் தேவனை நோக்கி தெரியப்படுத்தும் பொழுது என் ஆண்டவர் விசாரித்து எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஆண்டவரை ஜெபத்தை எங்கள் நடத்தி தாரும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.